நாளைக்கு வாங்க கேட்கறனும் போது அந்த நாளைக்கு வான்னு சொல்லிட்டு போது அந்த நாள்ல ராஜா தூக்கம் வரணும் அப்படி தூக்கி அப்படி இருக்கும்போது இந்த நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்து படிச்சான். தெரிஞ்சுட்டாமே அந்த நாட்டுடைய நடபடிகள் புஸ்தகத்தை படிக்கும் போது ராஜாவை பண்ண 2 பேர் வந்துக்கிறான். அந்த 2 பேரும் காட்டி கொடுத்துருக்கிறாரு மொர்தெகாயி. அப்ப இப்படி காட்டி கொடுத்துருக்கணும் நம்ம எப்படியாவது கொள்ளிக்க நம்ம உயிரை காப்பாத்திக்கிறாங்க. அந்த ஆமான் அப்ப வந்து பக்கத்துல நின்று கேட்டுக்கிறாங்க, இந்த வாடான்னு கூப்பிடலாம். அவங்க வந்தவங்க அவன் முட்டை கவனிக்கிறான். ராமனை கூட்டு வராங்க. அம்மா ஒரு சொன்ன பொதுவா சொல்ற ஒரு மனிதன் ராஜாவை காப்பாற்றினால் என்ன செய்யணும்? ஐயோ அப்படி காப்பாற்றின ராஜவஸ்திரம் உடுத்தி ராஜமந்திரம் கொடுத்து அவருடைய செருப்பு போட்டு கிரீடம் போட்டு குதிரை மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள கட்டல் போட்டு ராஜாவை காப்பாற்றினார் எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தி அவர் கனம் பண்ணணும் மரியாதை பண்ண அப்படியே சொல்லும் போது இவனுக்கு தான் ராஜா செய்வான்னு சொல்றான். ஆமான் நமக்கு தான் செய்யப்படுறது எல்லாத்துக்குள்ள சேர்த்து சொன்னாரு. மரியாதை அந்த மொர்தெகாய் போய் செய்யறாங்க. மொர்தெகாய் தானே காப்பாத்திக்கிறான். எவனை கொல்லலாம் நினைச்சான் அவனையா அனுப்பிச்சு அவன் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி மொர்தெகாய் தன்னை அபிஷேகம் பண்ணினான். அவனையும் கூட்டு போய் எவனை கொல்லலாம் நினைச்சானா, எவனுக்கு தீமை வரைக்கும் நினைச்சானா அவனே செத்து போறான். இவன் நேரம் போய் வேற வழி இல்லாம அவமானப்பட்டு சொல்றாங்க. மீறினா வெட்டி போடுவாங்க. தூக்கின்னு போய் புதன் மேல உட்காந்து எவனை கேவலமா பேசி எவ்வளவு அவதூறா பேசி எவ்வளவு மட்டமா நினைச்சு எவ்வளவு கேவலமா நினைச்சானோ எவ்வளவு கொல்லமா நினைச்சேன் அவனுக்கு கிரீடம் போட்டு இவரை எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு மொர்தெகாய்க்கு சொல்லு மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றின மொர்தெகாய் தேசத்தை காப்பாற்றின மொர்தெகாய் சொல்லு சொல்லு ராஜாவை காப்பாற்றின மொர்தெகாய் யார் சொல்றது? இவர் சொல்றாரு. பெரிய மந்திரி கந்திரியா மாதிரி கந்திரி மந்திரி பேரு மாதிரி ஊருக்குள்ள சொல்லிடுவாங்க. இது ஊருக்குள்ள சொல்லணும் பொட்டாட்டி புள்ள விடலாம். ஐயோ அவன் அடிச்சு போடலாம் மதிக்கிறேன்னு சொல்லி அவனையும் கூட்டு போய் நான் குடும்பத்துல ஒரே கஷ்டமா இருக்கு சவமா இருந்தேன். மறுநாள் விருந்து அல்லையா பெரிய மதிப்பு குத்துட்டாங்க மொர்தெகாய். மறுநாள் விருந்துக்கு வரும்போது ஆமான் வரும்போது பரிமாறப்படுகிறது. அல்லையா பரிமாற்றப்படும் போது என்ன வேணும் சொல்லு மகளே, என்ன வேணும் சொல்லுன்னு சொல்லும் போது அவர் சொல்றா, இந்த யூத கோத்திர ஜனத்தெல்லாம் சாவடிக்கும்படி ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, இப்படிப்பட்ட பத்திரிப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கோபம். அல்லையா யாரும் நம்ம போய் செய்த மாட்டோம். ஐயா யாரும் வந்து நாம தான் சொல்லிட்டான். யாரை பார்த்து கூட ஒரு மந்திரி கேவலமா தேடிட்டு சாயப்படி வெளியே போயிட்டான் தோட்டத்துக்கா. இவன் என்ன பண்ணாங்க காப்பாத்தி வேற வழியில ராஜா அச்சு போட்டு கெஞ்சி என்ன பண்றான் கெஞ்சின்னு இருக்கும். ராஜா பொண்ணு வந்தவனே பெட்டு மேல பார்த்து தூங்கினுங்கிற யாரு ராணி பெட்டு மேல யார் பத்துக்கிறது? நம்பியார் பத்துக்கிறாரு. ஆமான் பத்துக்கிறான். எவ்வளவு திரும்பியா பொண்டாட்டி பெட்டுங்களை பத்துக்கிறான். டாய் நம்பர் அதுல காப்பு போட்டு தூக்கி போட்டாங்க. ஏங்க ராஜாவுக்கு போக மாட்டோம் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. இவர் குச்சி போய் மொர்தெகாய்க்கு போட்டு வச்சிருந்தாங்க. இவரு தான் போட்டு வச்சாரு. இவரு தூக்கி மேல போட்டு சாப்பிட்டாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென். உனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இப்ப பாருங்க 8ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் படிக்கல. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால், அப்பொழுது அகஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும்